ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள். ஆக்சுவலாக இந்த வீடியோ நேற்று சனிக்கிழமை வந்திருக்கணும். ஸோ நேற்று கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் அண்டு ட்ரெய்லர் லான்ச் நடந்துச்சு. ஸோ அதனால் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான சினிமா அப்டேட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் இந்த படத்தில் சிக்குடு வைப்ஸ், அதுக்கப்புறமா மோனிகா அண்ட் பவர் ஹவுஸ், இந்த 3 பாட்டு ரிலீஸ் ஆச்சு. இதை தாண்டி சில ட்ராக்ஸ் அஃபிஷியலாக நேற்று ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டிங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த படத்தோடைய ஓவரால் ஆல்பம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன கூலி படத்துடைய ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரைலரை நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன். எனக்கு அந்த ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கிட்ட இருக்குது. பட் எங்கேயுமே இந்த படத்தோடைய ஸ்டோரி பெருசாக ரிவீல் பண்ணாமல் சூப்பராக எடிட் பண்ணி சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இந்த ட்ரெய்லரில் ஒரு கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்ற விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதுதான் மியூசிக். இந்த ட்ரெய்லரில் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி பவர் ஹவுஸ் அந்த ஒரு மியூசிக்கோ இல்லைன்னா அந்த ஒரு சாங்கில் வர ஏதாச்சும் ஒரு லைனை இந்த ட்ரெய்லர் கட்டில் ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு பர்சனல் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரில் இந்த பவர் ஹவுஸ் அந்த ஒரு சாங்கோடைய ஏதாச்சும் மியூசிக்கோ இல்லைன்னா அந்த சாங்கோட ஏதாச்சும் ஒரு லைனை ஆட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. பட் அது நடக்காமல் போச்சு. ஓவராலாக ஒரு நல்ல ட்ரெய்லர். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த படத்துக்கு நிறைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் 10 நாள் இந்த கூலி படம் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. அண்ட் ஃபைனலாக இந்த கூலி படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பெரிய பேர் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி வசூல் படமாக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த 1000 கோடி அப்படின்றது பெருசாக நம்பிக்கை இல்லை. படம் அவ்வளோ நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த படம் 1000 கோடி அடிக்கலாம், இல்லை அடிக்காமல் போகலாம். பட் 1000 கோடின்றது தேவையான்னு கேட்டால் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. பட் எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் கொடுக்குற 100 ரூபாவோ இல்லை 150 ரூபாவோ எனக்கு திருப்தி பார்த்த வகையில் இருந்தாலே இந்த படம் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்தோடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கூட அதான் சொல்லியிருப்பார். எனக்கு இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான்றது எனக்கு தெரியாது. பட் ஒரே ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த படத்தை பார்க்க வர ஆடியன்ஸ் கொடுக்குற 150 ரூபா அவங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி பார்த்துற வகையில் இந்த படம் இருக்கும்னுட்டு ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். நான் கொடுத்து போகிற ஒரு 100 ரூபாவோ இல்லை 150 ரூபாவோ எனக்கு திருப்தி பண்ணுற வகையில் இந்த படம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக லோகேஷ் ஒரு செம்மையான ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாருன்னுட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இன்னும் 10 நாள் அப்புறமா ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தை நான் கண்டிப்பாக தியேட்டரில் பார்ப்பேன். எங்கள் ஊரில் திருப்பதியில் பொறுத்த வரைக்கும் இந்த படம் தமிழ் வெர்ஷன் அண்ட் தமிழ் வெர்ஷன் தெலுங்கு வெர்ஷன், தமிழ் தெலுங்கு 2 வருஷமே ரிலீஸ் ஆகும். நான் தமிழில் தான் போய் பார்ப்பேன். ஸோ அந்த எந்த ஒரு ஷோ எனக்கு தெரியல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எர்லி மார்னிங் ஷோஸ் ஒரு 5கோ இல்லை 6கோ ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன லோகேஷ் கனகராஜ் படமான லியோ இந்த படம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க திருப்பதியில். அப்போது நான் ஃபஸ்ட் ஷோ தான் போய் பார்த்தேன் லியோ படத்தை 5 மணிக்கு. அதே மாதிரி இந்த கூலி படத்துக்கும் 5 மணி இல்லை 5:30 மணிக்கு கொடுப்பாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக போய் பார்ப்பேன். என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்கள் இந்த கூலி படத்தை ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்பீங்கன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணுறேன். எத்தனை பேர் இந்த கூலி படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்க அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனை தெளிவுபடுத்திக்கோங்க.
கூடிய சீக்கிரத்தில் இந்த கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து சன் டிவியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு சண்டே ப்ரீமியர் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ பார்க்கலாம் யார் யார் என்னென்ன ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னுட்டு அப்போது நம்ம சன் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் அவார்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா யாரெல்லாம் வின்னர்ஸ்ன்னு பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து சில படங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க, பல நல்ல படங்களுக்கு அவார்டுங்க தரவே இல்லை. அதிலும் முக்கியமாக வந்து சொல்லப்போனால் தமிழில் 2023 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அந்த 2023 பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நேஷனல் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பார்க்கிங் அந்த படத்துக்காக 3 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அந்த டீம். அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், ஒரு ஆக்டர், பர்ஃபார்மர், கிரேட் லெஜண்ட் எம்எஸ் பாஸ்கர். அவர் வந்து இந்த வாட்டி இப்போ இந்த பார்க்கிங் படத்துக்காக நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுக்குறது. ஏன்னா பொதுவாக வந்து இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், காமெடி ஆக்டர்ஸ் ஆனால் செப்பரேட்டாக இருப்பாங்க. ஆனால் எம்எஸ் பாஸ்கர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பாக பண்ணுவார். எமோஷன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், ஜஸ்ட் ஒரு எந்த மாதிரி ஒரு ரோலாக இருந்தாலும் சரி அந்த ரோலை திருப்தி பண்ணுற மாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். இவருக்கெல்லாம் என்றைக்கும் அவார்டு கிடச்சிருக்க வேண்டியது, பட் இப்போ கிடச்சிருக்கு. அதாவது கொடுத்தாங்களே, அதுவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்டு 2023 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்னா அயோத்தின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த படத்துக்கு எந்த ஒரு கேட்டகரியிலுமே அவார்டு வந்து கொடுக்கவே படல. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் இன்னும் அந்த படம் என்னான்னுட்டு நார்த்லேருந்து ஒரு ஃபேமிலி வருவாங்க. அந்த ஒரு இங்கே சவுத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமான வந்து அவங்கள காப்பாற்றி அவங்கள சேஃப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயந்தான் அது. ஸோ அதனாலேயோ என்னவோ அந்த படத்துக்கு எந்த ஒரு கேட்டகரியிலுமே வந்து அவார்டு தரல. ஒருவேளை அந்த படத்துடைய ஹீரோ முஸ்லிமான இருந்ததுனால என்னவோ தரல, ஒருவேளை முஸ்லிமான இல்லாமல் ஹிந்துவாக இருந்தால் கொடுத்துருப்பாங்களா என்னவோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு தப்பான ஒரு படம். ஒன்றுமே இல்லாத அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்து பெருமை சேர்க்கறதுல அவங்களுக்கு இன்னும் அப்படி ஒன்று சந்தோஷம் தெரில. அதே மாதிரி தான் போன வருஷம் வந்து காஷ்மீரி ஃபைல்ஸ் அப்படின்ற படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. இந்த 2 படங்களுமே ஒரு சமூகத்தை ஒரு தப்பான ஒரு வழியில் காட்டி எடுத்த ஒரு படங்கள் தான். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்து பெருமை சேர்க்குறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம். இன்னும் தெலுங்குலனா இன்னும் ரொம்ப உச்சமாக இருக்கும். பகவான் கேசரி, பாலகிருஷ்ணா அவருடைய ஆக்டிங்கில் வந்த பகவான் கேசரி படம் ஒரு நார்மல் கமர்ஷியல் மாஸ் ஃபிலிம் தான். எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த படத்தை பார்த்தா எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காது. அண்டு ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. பார்க்குற டைமுக்கு அந்த படம் செம்ம வர்த்தான ஒரு படம் தான். பட் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறதுன்றது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரில. இருந்தாலும் அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு ஏன் அவார்டு கொடுத்தாங்கன்றது எனக்கு ஒரு ஓரளவுக்கு கணிக்க முடியுது. பட் இது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். இன்னும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது ஆந்திர பிரதேஷ் ரூலிங் பார்ட்டி வந்து டிடிபி. பட் இது ஒரு கட்சி இல்லை, 3 கட்சியோடைய கூட்டணி தான் இந்த டிடிபி. ஒன்று தெலுங்கு தேசம் பார்ட்டி, இன்னொன்று ஜனசேனா பார்ட்டி, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. இந்த 3 கட்சியுமே சேர்ந்து ஒன்றா கூட்டணி அமைச்சு தான் போன வருஷம் எலெக்ஷனில், அதாவது போன வருஷம் நடந்த ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷனில் ஜெயித்தாங்க. ஸோ சென்ட்ரல் அவார்டு, இந்த நேஷ்னல் அவார்டு அதெல்லாமே கொடுக்குறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் தான். ஸோ சென்ட்ரலில் இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோடைய ஆளுக்கு, அவங்களுடைய படத்துக்கு அவார்டு கொடுக்குதுன்றது பெரிய விஷயமே இல்லை. பட் அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த படத்தோடைய டைரக்டர், அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ, படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருமே நினச்சிருப்பாங்க, என்னது நம்ம படத்துக்கு நேஷ்னல் அவார்டா, என்னடா சொல்கிறீங்க, நம்ம ஏன்னா பெரிய காவியமாக எடுத்துட்டோம், நம்ம இருந்தே ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான், இந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்களே ஷாக் இருந்திருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்மளுடைய அந்த நேஷ்னல் அவார்டு கொடுக்குற அந்த குழு இருக்குது இல்லையா, அந்த குழுங்களுக்கு மண்டையில் மசாலான்றது ரொம்பவே அதிகம். அதனால தான் மாஸ் மசாலா ஃபிலிமுக்கு ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க போல்.
அதனால் நம்மளுடைய பாலையா படத்தான பகவான் கேசரி இந்த படத்தை வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்து பெருமை சேர்த்துருக்காங்க. இப்போ சில பேர், அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் விஜய் அண்ணா ஃபேன்ஸு, ஸோ பகவான் கேசரி இந்த படத்துக்கே அவார்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அண்ணனுடைய ஜனநாயகனுக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னுட்டு, அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சி ஒரே ஆளுங்க, நம்மெல்லாம் வந்து எதிர்க்கிற கட்சி எதிர்க்கிற ஆளுங்க. ஸோ எதிர்க்கிற பட்சத்தில் நமக்கு எப்படி அவார்டு கொடுப்பாங்க? அந்த படத்தை எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி கெடுக்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாச்சும் கலவரம் நடத்துவாங்க. அதன் மூலிமா அவங்களுடைய பப்ளிசிட்டி தேடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மைசல் படம் வந்தப்பவே அப்படி தான் சில பேர் வந்து அவங்களுடைய பேர் வெளியே தெரியாததுக்காக விஜயை வந்து தாக்கி, இந்த ஹெச் ராஜா, தும்லிசை இவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கிளம்புனாங்க. ஓகே, இந்த டைமில் நம்ம இன்னொருத்தர் அடித்து ஃபேமஸ் ஆகலான்ட்டு. எனக்கு புரியாத ஒரே விஷயந்தான், இன்னொருத்தர் அடித்து மேலே வருது என்னது அது? உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் நல்லா பண்ணி மேலே வாங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தரை தாக்கி இன்னொருத்தர் தப்பாக பேசி, அவங்க தப்பு பண்ணியிருக்கிற பட்சத்தில் அவங்க தப்பாக பேசுறது தப்பு இல்லை, அவங்க தப்பே பண்ணாத பட்சத்தில் அவங்க தப்பாக பேசி நீங்கள் மேலே வருது பார்த்துங்களா, அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக எப்பவுமே வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு வீடியோவில் நான் எப்பவுமே இந்த மாதிரி பேசுனதில்லை. பட் நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ விஷயமா இவ்வளோலாம் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் வந்திருக்க வேண்டியது. பட்டு சனிக்கிழமை சினிமா கதைகள் இந்த செக்மெண்ட்லேயே வந்து இதெல்லாம் பேசுகிறேன். இந்த ஒரு பேச்சு இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு, பட் இருந்தாலும் பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஆடு ஜீவிதம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், பிருத்விராஜ் அவருடைய ஆக்டிங்கில் வந்த படம். அந்த படம் எவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படத்துடைய மேக்கிங், அந்த படத்துடைய அந்த ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பிருத்விராஜ் அவருடைய ஆக்டிங் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் அவங்களுக்கெல்லாம் அவார்டு தராமல் வேறு யாருக்கோ அவார்டு தந்து இது பண்ணுறாங்க. ஸோ போன வருஷமே அப்படி தான் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்துக்காக அவார்டு வாங்கினார். சரி, பேசிக்காக அல்லு அர்ஜுன் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், சூப்பரான ஒரு பர்ஃபார்மர், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் புஷ்பா 1ல் அவர் என்னத்தை அப்படி பெருசாக நடிச்சாட்டாரு அப்படின்றது வந்து இன்னுமே நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயந்தான். ஸோ இருந்தாலும் கொடுத்தாங்க, ஓகே, ஏற்றுக்கிட்டோம். திருப்பி இந்த வருஷம் என்னென்னவோ அவார்டு யாருக்கோ போகுது, இதுவும் எது தான் ஆகணும், நம்ம என்ன போய் தடுத்து நிறுத்த முடியும் எல்லாத்தையும்? இன்னும் அடுத்த வருஷம் என்னென்ன படத்துக்கெல்லாம் அவார்டு தரோம் வாங்களோ அப்படின்னு நினச்சாலே வந்து பகீர்ந்து. ஸோ இந்த வருஷம் வந்த படங்கள், போன வருஷம் என்ன குப்பை படம் வந்துச்சு அப்படின்னு யோசித்தாலே போதும், நம்மளே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நம்ம என்ன லிஸ்ட் பண்ணுறோமோ அதே லிஸ்ட்டு பொறுத்து தான் அவங்களும் அவார்டு தர போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் இந்த கூத்து, அடுத்த வருஷம் வேறு என்னெல்லாம் கூத்து பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த செக்மெண்ட்டில் சினிமா ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசணும். பட்டு கூலி படத்துடைய அந்த டாக்கும் இந்த நேஷ்னல் அவார்ட் டாக் பேசுறதுக்குமே 10 நிமிஷம் மேலே ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் எதுவும் பேச விரும்பலை, ஏன்னா இன்னும் பெருசாக பேசினா இன்னும் பெருசாக போயிடும். ஸோ இன்னொரு வீக் இந்த செக்மெண்ட்டில் நம்ம சினிமா ரிலேட்டடாக மட்டும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ இந்த கூலி படத்தோடைய அந்த ஒரு விஷயம், அதாவது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரைலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தோட ரிலீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நேஷ்னல் அவார்டு விஷயத்தை பற்றி அவங்க வின் பண்ண கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கான்வர்சேஷன் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் அவங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பை.